ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிளாக் அப்படிங்கிற தமிழ் மூவி தான். இல்லை ஜீவா, நம்ம பிரியா பவானி சங்கர் அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அது போக இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க படத்தில். முக்கால்வாசி டைம், அதாவது படம் மொத்தமாக 2 மணி நேரம் வரும். 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம், அதாவது 1.5 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவான்னு பிரியா பவானி சங்கர் அவங்க 2 பேர்த்த மட்டும்தான் காட்டுவாங்க, மற்ற யாருமே காட்ட மாட்டாங்க. மீதி உள்ள ஒரு 20 நிமிஷம் அந்த டைமிங் தான் மற்ற கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. அந்த 20 நிமிஷம் வரைக்கும் தான் மற்ற கேரக்டர்ஸ், மற்றபடி இருக்க மற்ற டைம் பூரா இந்த 2 வச்சு தான் அந்த கதை முழுக்க போகும். இது ஒரு ஹாலிவுட் மூவியோட அடாப்டேஷன் தான். ஸோ அதனால் இது அப்படியே ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி ஒரு சில இடங்களில் ஃபீல் ஆகும். பட் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக டைம் ட்ராவல் மூவியை எடுக்கணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பாராட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் முழுக்க நைட் டைம் நடக்கிறனால சூப்பராக சில விஷயங்களை பண்ணி அதெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம். அது போக சொல்லணும்னா நம்ம ஜீவா நிறையா ஜீவா வர மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஒரே டயத்தில் 2-3 ஜீவாலாம் காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அவர் பேர் வசந்த். ஸோ வசந்தனே அந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாப்புல. அது போக நம்ம ஆரண்யா, அதாவது பிரியா பவானி சங்கர், அது போக மனோகர், கடைசியாக நம்ம சுரேஷ்னு சொல்லிட்டு ஜீவாவோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவாப்புல. ஸோ 4 கேரக்டர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது போக ஃப்ரெண்டெல்லாம் நிறையா வரும். ஃபஸ்ட்டு சில சீனில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க, மற்றபடி எந்த ஒரு சீன்லையும் காட்ட மாட்டாங்க. நம்ம ஜீவா ஒரு கோவக்காரர் மாதிரிலாம் காட்டி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த படத்தை பார்க்காத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தை பற்றி பார்க்கணுன்னா, படம் வந்து 1964 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம மனோகர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டோட லவ்வரையும் கூட்டிகிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு போவாப்புல. என்னென்னு கேட்கும்போது, நீங்கள் அவசரப்படுறீடா, இப்போ என்ன உங்களுக்கு கல்யாணத்துக்கு அவசரம் அப்படின்னு கேட்கும்போது, என்ன உன்னோட லவ்வர் என் மேலே கோவத்தில் இருக்காள், காலேஜில் நினச்சி கோவத்தில் இருப்பாங்கள அப்படின்னு வரும். என்னென்னு பார்த்தா, ஏற்கனவே இவர் அந்த பொண்ணை ஒன் சைடு லவ் பண்ணியிருப்பார். பட் அவள் வந்துட்டு மனோகரோட ஃப்ரெண்டை லவ் பண்ணியிருப்பான். இப்போதைக்கு அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தங்க வச்சுருப்பாரு. தங்க வச்சுட்டு கீழே வந்துட்டு அவளை கொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். பட் கொல்லணும்னு நினைக்கும் போது டக்குனு ஏதோ ஒரு பிளாக்காக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து சவுண்டு வர்றத பார்த்துட்டு என்ன இந்த சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் அந்த பிளாக்குள்ளே போயிடுவார். பிளாக்குள்ளே போனப்போ அவர் வந்துட்டு வேற ஒரு டைம் லைனுக்கு போயிட்டாப்புல. அங்கே போயிட்டு திரும்பி பார்க்கும்போது வீடு இருக்குது. திரும்பி வராப்புல திரும்பி வேற ஒரு டைம் லைனுக்கு வந்துடுவாப்புல. அந்த டைம் லைனில் அந்த டைம் லைனில் மாறுறதுலாம் நமக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் தான் அந்த கதையை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவர் திரும்பி அந்த டைம் லைனில் வந்து பார்க்கும்போது இவரை மாதிரி மனோகர் மாதிரி இன்னொரு மனோகர் இருந்து அவர் 2த்தையும் சுட்டு கொண்டுருவாப்புல. என்ன சுட்டு கொண்டான்னு வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியும் இன்னொரு மனோகர் அந்த இடத்துல இருக்குது. அதோட அந்த கதையை முடிச்சுட்டு இப்போ கரண்ட் டைம் லைனுக்கு வந்துடுவாங்க. கரண்ட் டைம் லைனில் நம்ம ஜீவா அண்ட் பிரியா பவானி சங்கர், அதாவது வசந்த் அண்ட் ஆரண்யா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 4 வருஷமாக இருப்பாங்க. இப்போதைக்கு ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டியில் அட்டன் பண்ணும்போது 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன மனஸ்தவ மாதிரி வந்து அங்கே ஒரு பிரச்சனை நடந்து சில பேர் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாப்ப. கிளம்பி போயிட்டு இருக்கும்போதே அதில் ஒருத்தர் வந்து நம்ம ஜீவா, அதாவது வசந்த் அட்டாக் பண்ணுற மாதிரி காரில் வந்து அட்டாக் போட்டு கிளம்பிடுவாங்க. மறுநாள் நார்மலாக இருக்கும். மறுநாள் அவங்க எல்லோரும் எழுந்திரிச்சு நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து வெளியில் போகிறேன் அப்படின்னும்போது ஆரண்யா இல்லை அதெல்லாம் முடியாது, ஒன்று நம்ம பீச் ஹவுஸ் போவோம், இல்லை இந்த ஹவுஸில் இருப்போம், இதான் உனக்கு 2 சாய்ஸ், 2ல் ஏதாச்சும் ஒன்று முடிவு பண்ணு, நீ வெளியெல்லாம் போக முடியாது வேற எங்கேயும் அப்படின்னு சொன்னோன்னு சரி ஓகே நம்ம பீச் ஹவுஸ்க்கே போவோம் அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து பீச் ஹவுஸ் கிளம்பி போயிடுவாங்க. பீச் ஹவுஸுக்கு போகும்போது அங்கே சில விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரி ஓகே, இதெல்லாம் நார்மல் புதுசு, இப்போ தான் பீச் ஹவுஸ் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன முழுசாக ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு அங்கே இருப்பாங்க. அன்றைக்கி நைட்டே ஒரு பிரச்சனை நடக்கும். என்னென்னு பார்த்தா, அங்கே ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும் தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு வீடு மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல இவங்க போய் தங்கிட்டு இருப்பாங்க. தங்கிட்டு இருக்கும்போதே இடையில கரண்ட்டு போயிடும். கரண்ட்டு போனோன்னே இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மெழுகுவத்தி பற்ற வச்சுட்டு நம்ம என்ன இவ்வளோ நேரமாக ஜென்ரேட் ஆன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ட்டு வாட்ச்மேனை கேட்கும்போது வாட்ச்மேன் அந்த இடத்துல இருக்க மாட்டார், எங்கே போனார்னே தெரியாது. இப்போதைக்கு கரண்ட் போனோன்னே போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவோம். ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுற இடத்துல யாரோ நிற்கிற மாதிரி பார்த்து நம்ம ஆரண்யா பயப்படுவாங்க. இல்லை அது யாரும் இல்லை, நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் ரூமில் இருந்துட்டு ஆரண்யா இது விண்டோவை திறந்து பார்க்கும்போது ஏற்ற வீட்டில் லைட் எரியும். அதோடு நம்ம வசந்தை கூப்பிட்டு என்ன ஏற்ற வீட்டில் ஆள் இல்லைன்னு சொன்னாங்க, பட் நம்ம மட்டும் தான் இருக்கணும்னு சொன்னாங்க, இப்போ ஏற்ற வீட்டில் லைட் எரியுது அப்படின்னு சொல்லி நம்ம வசந்தை போய் பார்க்க சொல்லுவோம். வசந்த் போய் பார்ப்பேன். அப்போவே அந்த போர்ட்டல் வழியாக போய் வேற ஒரு டைமில் போயிடுவாப்புல. ஸோ ரிட்டனாக ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் பார்த்தா அந்த வீட்டில் லைட் எரியுதுன்னு, அங்கேருந்து பார்க்கும்போது லைட் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, இங்கே வந்து லைட் எரியல அப்படின்ட்டு பார்த்துட்டு திரும்பி போவோம். திரும்பி அந்த போர்ட்டல் வழியாக போகும்போது அவர் வேற ஒரு டைமில் போயிடுறாரு. இப்போ அங்கே உள்ள ஆரண்யிட்ட போகும்போது ஆரண்யா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சரின்னு போய் மறுபடியும் போய் அவங்க மறுபடியும் அந்த இதெல்லாம் ஹேண்டில்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வேறு டைமில் இப்போ தான் அவர் வெளியே போயிருக்காரு. பட் இவங்க உள்ளே வந்தது அவருக்கு தெரியாது. பட் அது என்ன நடக்குதுன்னே அங்கே உள்ள யாருக்குமே தெரியாதனால
நம்ம ஆரண்யா அங்கே வந்துட்டு மறுபடியும் போய் விண்டோ திறந்து பார்க்கும்போது ஏற்ற வீட்டில் லைட் எரியும். மறுபடியும் நம்ம ஜீவா கூப்பிட்டு என்ன ஏற்ற வீட்டில் லைட் எரியுது, இங்கே நம்ம மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க, யாருமே இல்லைன்னாங்க, இப்போ எப்படி லைட் எரியுது அப்படி கேட்கும்போது திரும்பி நம்ம வசந்த் போய் பார்க்க போகும்போது ஆரண்யாவும் சேர்ந்து போய் பார்க்க போவாங்க. இப்போ 2 பேருமே அவ்வளோ டைம் லைனில் விட்டுட்டு வேற ஒரு டைம் லைனுக்கு போயிடுறாங்க. இப்படியே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைம் லைனில் மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வசந்த் அண்ட் ஆரண்யா 2 பேருமே பிரிஞ்சு வேறு வேறு இடத்துக்கு போய் 2 பேருமே வேறு வேறு இடத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே யாரோட ஒரிஜினலுங்கிறத கடைசி வரைக்கும் இந்த படத்தை காட்டிக்க மாட்டாங்க. அது ஒரு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரிஜினலாக பார்த்த ஆரண்யா அண்டு வசந்தை யாருன்னே நம்மளுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காது. இப்போதைக்கு வந்து அப்படி ஒவ்வொரு டைமும் அந்த போட்டோக்குள்ளே போயிட்டு வரும்போது வீட்டில் ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கும். என்ன இதை யார் சேஞ்ச் பண்ணலாம், இதை யார் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குலாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இது எப்படி மாறுது, எதனால் மாறுது, நம்ம இங்கிட்டு வெளியே போகணும், யார் இங்கே வர்றா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க 2 பேருமே இருப்பாங்க. இப்படியே போயிட்டுருக்கும். மறுபடியும் பார்ப்போம், மறுபடியும் ஏற்ற வீட்டில் லைட் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம்னு மறுபடியும் அந்த போட்ட வழியாக போகும்போது ஏற்ற வீட்டு போய் பார்க்க மாட்டேன், இவங்க வீட்டையும் இவங்களே பார்ப்பாங்க. அப்போ அங்கே 2 பேர் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வசந்த் நாரணியா தான். இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிரும், என்னடா அது நம்ம 2 பேர் இங்கே இருக்கோம், மறுபடியும் எப்படா வேறு 2 பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சரி ஓகேன்னு பேயாக இருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் அங்கேருந்து ஓடிடுவாங்க. இதே அவங்களுக்கு வந்துட்டு இது டைம் ட்ராவல் மாதிரி தெரியாது, ஏதோ அமானுஷமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி திரும்பி வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் சேஞ்ச் ஆகிருக்கும். யாரோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அனுப்பியிருப்பாங்க, அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோமோ அந்த ஃபோட்டோ கீழே வந்து உடஞ்சிரும். இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆரண்யோட ஃப்ரெண்டும் நம்ம வசந்தும் இல்லீகலாக பழகின மாதிரி ஒரு சில சீன்ஸ் வரும். அது நம்ம ஆரண்யாவுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். பட் ஒரு சீனில் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆரண்யா நம்ம வசந்தை விட்டுட்டு அந்த போட்ட வழியாக தனியாக போயிடுவாங்க. இப்போதைக்கு நம்ம ஆரண்யாவை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்த் தேடி போவாப்புல. அப்படி தேடி போகும்போது நம்ம வசந்துக்கு எங்கே போனாலும் ஆல்ரெடி அங்கே ஒரு வசந்த் இருக்கேன் அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போதைக்கு என்னோடய ஆரண்யாவை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், நம்மளோட டைம்லைனுக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடுவாப்புல. இப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது அதாவது இந்த படத்தோட மொத்த கான்செப்டே என்னென்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது பிரெஞ்சு சேர்ந்த சில மெம்பர்ஸ்லாம் அங்கே இருக்கும்போது அதாவது இந்தியாவை பிரெஞ்சுக்கார ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஏரியா, அதாவது இப்போதைக்கு இருக்கிற அந்த பீச் ஹவுஸில் ஒரு மறைமுகமான ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆராய்ச்சி முழு நிலவன்னைக்கு தான் ஏதோ ஒன்று ஆகி அந்த இடத்துல டேமேஜ் ஆகி அதை மொத்தமாக இழுத்து மூடிட்டாங்க. கடைசி வரைக்கும் அது என்ன இதுன்னே தெரில. அது நடந்து பல வருஷங்கள் தான் மனோகரோட கதை நடக்கும். அது நடந்து ஒரு 40 வருஷங்களுக்கு தான் மறுபடியும் முழு வர மாதிரியும் அந்த சீன் தான் இப்போ நம்ம வசந்த் அண்ட் ஆரண்யாவுக்கு நடக்கிற மாதிரியும் சுற்றி அந்த கதையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹாலிவுட் மூவிலையும் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஹாலிவுட் மூவியில் வேற ஒரு விஷயத்தை வச்சு அது மூலிமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம தமிழ் மூவியில் தமிழ் மெம்பர்ஸ்க்கு புரியணும், அதாவது மக்களுக்கு புரியணும், இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது புரியணும், கதை புரியணும் அப்படிங்கிறக்காண்டி இதை ஃபுல் மூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஃபுல் மூன் இருந்தால் அந்த இடத்துல இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காட்டி சூப்பராக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்படி காட்டினப்ப இப்படியே ஒவ்வொரு டைம்லைனாக போனப்போ தான் ஒரே மாதிரி டைம்லைன் தான், பட் வேறு டைம்லைனில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவார் நம்ம ஜீவா. இப்போதைக்கு அந்த ஃபுல் மூன் மூடப்பட்டுரும், அந்த போர்ட்டலும் மூடிடும். இப்போதைக்கு ஒரு சீனில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, அதாவது வேறு ஒரு டைமில் இருக்க ஜீவா வந்து நம்ம ஜீவாவை அடிக்கிறத பார்த்துட்டு ஆரண்யா அவரை அடிச்சுட்டு அந்த இடத்துல தப்பிச்சு போயிடும், எங்களுக்கு ஒரு அவசர காலம், எங்களை வந்து காப்பாற்றுக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆரண்யா போலீஸுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த போலீஸ் உள்ளே வந்துடுறாரு. நம்ம ஜீவாவுக்கு ஒன்றுமே புரியலை, அதாவது வசந்துக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அது நம்மளே எவ்வளோ திரையரடம் வெளியிட்டு ட்ரை பண்ணோம், வெளியே போக முடியல, பட் இவர் எப்படி உள்ளே வந்தார் அப்படிங்கிறதுல போலீஸ்கார்ட்ட போய் நீங்கள் எப்படி சார் உள்ளே வந்தீங்க அப்படின்னு இப்படியே தான் வந்தேன், என்னடா அவனுக்கு பிரச்சனை, எங்கடா அவன் ஒய்ஃப் தாண்டா எனக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க, ஒரு அவசரம் சொன்னாங்க, எங்கே ஒய்ஃப் அப்படிங்கும்போது என் ஒய்ஃப் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி இவர் என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த போலீஸ்காரர் இவர் சொன்னதை எதையுமே நம்பாமல் நீ ஏதோ போய் சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வச்சு அவர் விசாரிக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் சொல்கிற நம்பவே மாட்டீங்க, நீங்கள் வாங்க சார் நான் சொல்கிறேன் உண்மை, இதே ஒய்ஃப் காணாமல் போனாலே ஹஸ்பண்ட் மேலே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சந்தேகப்படுவோம். ஸோ ஒன்று நாங்கள் சந்தேகப்படா பண்ணோன்னா வேறு வழி இல்லை, இவரை அடிச்சுட்டு நம்ம எப்படியா இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் அடிச்சு போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகல. அப்போ தான் அவர் மனோகரை மீட் பண்ணுறாப்புல, அதாவது மனோகர் அந்த வழியாக ஒரு கார் வழியாக போகிறாப்புல. இந்த விஷயம் அவருக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருந்திருக்கும். அதை போய் நம்ம மனோகர்கிட்ட தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நான் உங்களை ஆல்ரெடி மீட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னும் ஆமாம் நம்ம வேறு ஒரு டைம்லைனோட மீட் பண்ணியிருக்கலாம், அது உனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நிறையா டைம்லைன் இருக்குது, நம்ம எந்த டைம்லைனில் சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட டைம்லைன் மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு நம்ம வேற ஒரு டைம்லைனில் பேசியிருக்கலாம், நீ என்னை தேடி வந்து உன் ஒய்ஃபை விசாரிக்கிற மாதிரி வேற ஒரு டைம்லைனில் உன் ஒய்ஃப் என்னை பார்த்து உன்னை பற்றி விசாரிக்க வந்திருக்கலாம். ஸோ எது வேணால் நடந்திருக்கலாம்.
ஸோ இப்போதைக்கு நம்ம இதை எப்படி சரி பண்ணணும்னா, நீ உன்னோட டைம்லைனை தேடி கண்டுபிடிக்கணும். இன்னும் 45 நிமிஷம் தான் இருக்குது. 45 நிமிஷத்துக்குள்ளே உன்னால் உன் டைம்லைனை கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி, அப்படி முடியாத பட்சத்தில் நீ போய் உன்னோட ஏதாச்சும் டைம்லைனில் செட்டில் ஆகி அங்கே உள்ள வசந்தை கொண்டுட்டு நீ செட்டில் ஆயிரு. அது ஒன்று தான் இப்போதைக்கு உன்னால் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்பா. இது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி இவர் அதாவது மனோகரன் இந்த சீனில் அவர் ஃபஸ்ட்டு சீனில் பண்ணப்போ இவர் அந்த போட்டோவிலேயே வெளியே போய் திரும்பி வரும்போது அவர் வேற ஒரு டைம்லைனுக்கு போயிட்டாப்புல. ஸோ அங்கே உள்ள வசந்தை கொண்டுட்டு தான் இவர், அங்கே உள்ள மனோகரை கொண்டுட்டு தான் இவர் அங்கே செட்டில் ஆகிட்டார் அப்படிங்கிறத போட் ஸ்டார்டிங் பண்ணி காட்டியிருக்காங்க. இதை வந்து ஓப்பனாக சொல்லாமல் அவர் மறைமுகமாக சொல்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சரி ஓகே நான் எப்படியா போயிடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு போய் மனோகரை மீட் பண்ணுவோம். மனோகரை மீட் பண்ணிட்டு திரும்பி அவரோட இடத்துக்கே போயிடும். அவரோட இடத்துக்கு போய் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சு போய் நிற்கும்போது மறுபடியும் போலீஸ் வேன் வரும். என்னடா மறுபடியும் போலீஸ் வேன் வருது அப்படிங்கும்போது அவருக்கு தோன்றது திரும்பி நம்மளை பிடிக்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, எங்கடா போனேன், என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் நேரம், உங்கள் ஒய்ஃப் உன்னை காலம்னு எங்கள் இடத்துல வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, ஓகே 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 ஆரணியா நம்மளை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரிஜினல் டைம் எனக்கு வந்துட்டான்னு நினச்சிக்கிட்டு இவன் சரி ஓகே நம்ம ஒரிஜினல் டைம் எனக்கு வந்துட்டோம், நம்மளை ஆரணியா தேடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செட்டில் ஆகிட்டு சரி ஓகே இங்கே இருக்க வேணாம் நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுப்பா. போயிட்டுருக்கும் போது தான் நம்ம ஆரணியா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நான் எப்படி காணாமல் போனேன் அப்படிங்கும்போது, நீ தான் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறேன்னு போனால் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவனுக்கு தெரிய வரும், ஓகே இது வேறு ஒரு டைம்லைன், இது நம்ம டைம்லைன் இல்லை, நம்ம வேறு ஒரு டைம்லைனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வருது. பட் இந்த இடத்துல அவன் தான் ஃப்ரெண்டோடு சேர்ந்து அவனுக்கு பண்ண துரோகத்தையும் அவனுக்கு தெரியலை. ஸோ இங்கேயே செட்டில் ஆயிரும், இதுக்கப்புறம் நம்ம திரும்பி நம்ம டைம்லைனுக்கு போக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதோட அந்த படம் முடிய மாதிரி இருக்கும். ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒன்று கண்டிப்பாக, அதாவது இவங்க போய் பெட்ரோல் போடலான்னு பெட்ரோல் பங்க் போனப்போ அங்கே இன்னொரு வசந்த் இருக்கிற மாதிரியும் அந்த 2 வசந்துக்குள்ளேயும் யாரோ ஒருத்தரை கொண்டுட்டு அவரோட இடத்த ஒரு வசந்த் எடுத்துக்கிற மாதிரியும் படத்தை காட்டி முடிச்சிருப்பாங்க. இதில் நிறையா விஷயங்கள் காம்ப்ளெக்ஸாக தான் பண்ணியிருப்பாங்க. பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். பட் ஹாலிவுட் மூவிஸ்லாம் நிறையா பார்த்து பழகினவங்களுக்கு இது ஓகே, இது அந்த படத்தோட இதுதான், இந்த படத்தோட இதுதான், இந்த மாதிரி சீன் தான் அப்படிங்கிற புரியும். ஸோ முதல் தடவை பார்த்தப்ப எனக்கே அந்த படத்தோட ஒரு சில விஷயங்கள் புரியாமல் தான் இருந்துச்சு. பட் செகண்ட் டைம் நான் அதை ஃபுல்லாக பார்த்தப்போ தான் எனக்கே ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சு அதை நான் கொஞ்சம் தெளிவாக பார்த்த மாதிரி புரிஞ்சிச்சு. தெளிவாக இருந்துச்சு அந்த படத்தோட இதுவே. ஸோ படத்தை ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். செகண்ட் டைம் பார்க்கும்போது ஓ இது அந்த சீனு, ஓ இது வந்து அந்த சீனோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருந்துச்சு படம். முடிஞ்ச அளவுக்கு ஹாலிவுட் மூவியை அப்படியே காப்பி அடிக்காமல் ஒரு சில விஷயங்களை மாற்றி டெவலப் பண்ணி நம்ம ஜீவாவை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அது போக இதில் வந்து செகண்ட் பக்கம், அதாவது பிளாக் 2ங்கிற படம் எடுக்கிறதுக்கான பிளாக் ஹோல் நிறையாவே இருக்குது. ஏன்னா நிறையா விஷயங்கள் அப்படியே இருக்குது. இவர் போய் வேறு ஒரு டைம்ல உள்ள ஒரு வசந்தை கொண்டுட்டு இவர் இப்போ செட்டில் ஆகிட்டாப்ல. இப்போ அந்த வசந்த் யாருங்கிற ஒரு பேச்சும் வரும். ஒருத்தன் இறந்து கிடக்கான், அவன் யாருங்கிறத போலீஸை என்கொயரி பண்ணாங்க. இது போக இவனோட ஒரிஜினல் ஆரணியா ஃபஸ்ட் டைம் எப்போ வெளியில் போயிட்டாங்க. இப்போதைக்கு அந்த டைம்ல உண்மையிலுமே வசந்த் இருக்கானா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இல்லை ஒரே டைமில் இல்லை 2-3 வசந்தோ 2-3 ஆரணியாவோ போய் மாட்டிக்கிற மாதிரியோ, இல்லை இடையில அந்த போலீஸ்காரர் வந்து இவனை பிடிக்க வரும்போது அவரும் ஒரு டைமில் இருக்கிற போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நிறையா விஷயங்கள் அங்கங்கே பிச்சு போட்டிருக்காங்க. இதுக்கான செகண்ட் பாகம் வந்துச்சுன்னா அதிலலாம் தெளிவான ஒரு விஷயம் வரும் தான் நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பாகத்தை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கொண்டு போகாமல் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சூப்பராக கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஸோ யாரெல்லாம் அந்த படத்தை பார்த்தியே உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.